அளவில்லாத அன்பின் அடையாளமாய் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசேஷமாய் சால்வேஷன் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். ஊழிய பாதை என்கிற ஒரு விசேஷத்த நிகழ்ச்சியிலே நம்மோடு இன்னைக்கு இருக்கிறவர் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான அறிமுகமான ஒருவர் தான். என்னுடைய அன்பு அண்ணன் ஜேம்ஸ் வின்சென்ட் அண்ணா வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ணா அன்பின் வாழ்த்துக்கள் அண்ணா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்னைக்கு நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களை குறித்து சில காரியங்கள். அது அவங்களில் ஒருத்தனா நான் இருந்து சில காரியங்களை கேட்க போகிறேன். அவங்கள போலவே எனக்கும் இன்னைக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்க போகுது. நிறைய எனக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்க போகுது. அது நிச்சயமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அநேகருடைய உள்ளத்தை தொடப்போகுது. இது ஒரு தற்செயலா ஒரு நிகழ்ச்சி அல்ல, தேவன் முன்குறித்த ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு நான் நிறைய காரியத்தை கற்றுக்க போகிறேன்ற நம்பிக்கையோடு கூட இந்த நிகழ்ச்சி நாங்கள் தொடங்குகிறோம். அண்ணா மறுபடியுமாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ அண்ணா. அண்ணா, எனக்கு நிறைய கேள்விகள் உண்டு உங்களை குறித்து. அதில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தீங்களா? எப்படி இருந்தது உங்களுடைய இந்த சைல்டுஹுட்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? எப்படி நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ற ஒரு சூழ்நிலையில்? ஏன்னா இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, ஆனால் ஒரு சிலர் தேவனை இறுக்கமாக பிடிச்சுப்பாங்க. அப்படி ஆண்டவர் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு சில சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன? கொஞ்சம் உங்களுடைய அறிமுக காரியத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமாண்ணா? சார் கண்டிப்பாப்பா. ஸோ நீ சொன்ன மாதிரி நான் கிறிஸ்துவ குடும்பம் தான், சரியா? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எனக்கு ஒரு அண்ணன், எனக்கு ஒரு தம்பி இருக்குது. நான் நடுப்புல, சரியா? சூப்பர். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு பக்தியில் தான் என்னை வளர்த்தாங்க. கிறிஸ்துவ பக்தியில் வளர்த்தாங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுடைய கண்டிஷன் என்னென்னா, கண்டிப்பாக பைபிள் வசனம் ஒன்று சொன்னால் தான் காலையில் அது டீயோ காஃபியோ கிடைக்கும். ஏதாவது ஒன்று நம்மளுக்கு காலையில் வேணும்னா அது கண்டிப்பாக ஒரு வசனாச்சும் சொல்லணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சரியா? அப்போ அவங்க அதை பர்டிகுலராக சொல்லணும்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் தப்பிக்கவே முடியாது. ஸோ அதனால் ஏதாவது அட்லீஸ்ட் கர்த்தரை நோக்கினாச்சும் சொல்லிடுவேன். ஏன்னா கர்த்தர் மோசையை நோக்கின்னு இருக்குமா, அது மாதிரி சொல்லிலாம் வாங்கியிருக்கிறேன். அதனால் அந்த மாதிரி ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பத்தில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஸோ இன்னொன்று எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ், நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது, ஸோ ஆல்மோஸ்ட் ஆண்டவர் மேலே ரொம்ப அதிகமான ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம், சரியா? ஒரு ஈர்ப்புனா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, அந்த டைமில் அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, அதிகமாக பைபிள் வாசிப்பேன் 6th ஸ்டாண்டர்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு 6th ஸ்டாண்டர்டில் ஒரு 2 முறை நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், ஃபுல் பைபிள். ஸோ அது ஒரு அன்பு, அது என்னன்னு தெரியல. பட் ஆனால் 6th ஸ்டாண்டர்டில் அப்படி இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் வந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது அப்போ தான் அந்த ஏஜ்னு சொல்லுவாங்களே, அந்த டீனேஜா. ஸோ டீனேஜ் வரும்பொழுது தான் கொஞ்சம் கிறுக்குத்தனம் பண்ண ஆரம்பித்தேன் லைஃப்பில். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வழி மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் 8th இருக்கும்பொழுது எனக்கு மேலே 2 வருஷம் ஃபெயில் ஆனவன் என் கூட உட்காந்துருக்குறான். இப்போ 10th படிக்கிற பசங்க என் கூட உட்காந்துருக்குறாங்க. ஸோ இப்போ இவங்களாம் என்ன காட்டிலும் மெச்சூர்டாக இருப்பாங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இப்போ அவங்க எனக்கு நண்பர்களானாங்க. அப்போ நண்பர்களாகும் பொழுது அவங்க கூட சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கேரக்டரே சொல்லப்போனால் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ கேரக்டர்னால் உதாரணமாக நான் எனக்கு அப்போ பைபிள் படிக்க பிடிக்காது, ஜோம் பண்ண பிடிக்காது, சர்ச்சுக்கு போக பிடிக்காது, இன்னொன்று பாஸ்டர்ஸே பிடிக்காது, சரியா? பாஸ்டர்ஸை பண்ண கிட்டல. இன்னொன்று இந்த சுவிசேஷம் சொல்கிறவங்கள பிடிக்காது, அந்த கிராம ஒளி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இவங்க தேவையில்லாத வேலை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு தாட் என் மைண்டில். ஏன்னா இப்போ இவங்க கூட பேசும்போது அதான் ஜென்ரல் அப்படி தான் அவங்க எனக்கு அப்படியே பேசுவாங்க, கிறிஸ்தவனாலே அல்லேலியா கும்பல் தான். இன்னொன்று எனக்கு அல்லேலியா கும்பல்னு சொல்லும்பொழுது ஐ ஃபீல், ஐயோ நம்ம அந்த கும்பலில் இல்லைன்னு சொல்லணும். நான் இப்போ அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவேன், நான் கிடையாது, நான் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் அப்போ அவங்க கூட சேர்ந்துட்டு அந்த என்னுடைய கேரக்டர் அதான் சொல்லுவாங்கள்ல, கோபக்காரனோட நீ சேராத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா நீ கோபக்காரனோட சேர்ந்து நீ கோபக்காரன் ஆகிடுவேன்,
குடிகாரனோட சேர்த்து நம்ம குடிகாரன் ஆகிடும். ஆமாம். ஸோ இது எல்லாமே வந்து கேங் எல்லாமே வந்து எடுத்தோன்னே அடி தடின்னு இறங்குற பசங்க, எடுத்தோன்னே அடிச்சிடுவானுங்க. ஸோ அதனால எனக்கு வந்து என்னென்னா அவங்க கூட இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து எனக்கும் அந்த கோபம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னுடைய பாலிசி என்னென்னா, ஏதோ அந்த கையில் கல் இருந்தாலும் அடிச்சிடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அவன் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் நம்ம சைடு கரெக்டாக அவன் சைடு கரெக்டாக, அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து என் கேரக்டர் மாறிச்சு. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் அதிகமாக சரளமாக வர ஆரம்பிச்சிது. ஏன்னா இப்படி அது மீனிங் தெரியுதோ தெரியலையோ, இப்போ வந்து ஜென்ரலாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கிறிஸ்தவர்லாம் மாறிட்ட பிறகு யாருன்னா பார்த்தோம்னா நம்ம வந்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி சொல்கிறோம், ஒரு வணக்கம் சொல்கிறோம். நாங்கள் வந்து குட் மார்னிங் வந்து கெட்ட வார்த்தையில் தான் சொல்லிட்டு கிடப்போம். ஸோ அதான் என்னுடைய ஃப்ரெண்ட். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் படித்தது வந்து கோயட், இது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் எங்கள் கேங்கில் நாங்கள் வந்தாலே எடுத்தோடனே சொல்லுவாங்க பொறிக்கு பசங்க தான். அந்த பொண்ணுங்களுக்கு வந்து இவனுங்க வந்து வாயிலேருந்து வர்றதே பார்த்தாலே தெரியும். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து, ஆனால் வீட்டில் வந்து நான் இருக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படவே மாட்டேன். ஏன்னா இப்போ இவங்க கூட இருக்கனால ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய நேரங்கள் வந்து அதிகமாக கம்மி பண்ணிட்டேன் வீட்டில் இருக்கிறது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு தான். இப்போ ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு போனாலும் ஒரு மேக்ஸிமம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அவங்க கூட உட்காந்து அந்த கோட்ரஸில் அப்படியே, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் அது. ஸோ இந்த ஆங்கிளில் வந்து என்னுடைய ஜீவியம் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே மாறுச்சு. ஓகே. அப்படி மாறும்பொழுது ஒரு டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அங்கே வந்து வெள்ளிக்கிழமானா வந்து அங்கே வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அது வந்து இந்து மிஷன் ஸ்கூல் அது. ஓகே. ஸோ முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்பொழுது நான் கூப்பிட்டா கூட நான் போகவே மாட்டேன். நான் கிளாஸில் மட்டும் தனியாக உட்காந்துருப்பேன். சரி, கிளாஸ் பசங்க எல்லோரும் போவாங்க, டீச்சரை வந்து கூடுவாங்க. நான் சொல்லுவேன் நான்லாம் வரவே மாட்டேன், நான் ஆராதிக்கிற தேவன், அந்த சாத்ராக் மேஷாக் அந்த மாதிரி இருந்தாலும். ஆனால் இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே கிராஜுவல் என்ன பண்ண ஆரம்பித்தேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே ஆமாச்சான் ஜாலியாக இருக்கும் அப்படி அந்த ஆங்கிளில் சொல்ல ஆரம்பித்த உடனே சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே போன உடனே அதோட ஈடுபாடு எனக்கு கொஞ்சம் அதிகமாச்சு. அவங்க வந்து தேவாரம் திருவாசகம்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அதை நானும் வந்து சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து இது பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மேனேஜ்மெண்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்மளை ஏன் வந்த நீ ஒரு கிறிஸ்தவனாச்சே அப்படிலாம் சொல்லலை, அந்த ஸ்கூல் சொல்லலை. ஸோ ஓகே லெட்டிம், அவன் இன்ட்ரெஸ்டாக வரான், நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ணலை, அவனே தானே கற்றுக்குறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த லெவலில் விட்டாங்க. ஸோ இது வந்து நாளடி என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் வீட்டிலேருந்து போகும்பொழுது ஒரு நார்மலாக தெரியும். ஆனால் ஸ்கூலுக்குள்ளே போன உடனே அந்த படிக்கட்டு பக்கத்துலேயே வந்து அந்த திருநூறுலாம் வச்சுருப்பாங்க. அந்த இதில் வெசல் ஒன்று இருக்கும், அதில் வச்சுருப்பாங்க. மேலே ஏறும்பொழுதே இப்போ யாருன்னா மறந்துட்டா கூட அவங்க பசங்க வந்து அதை போட்டுக்குவாங்க. ஓகே. அப்புறமா இது இருக்கும், அது பேர் என்ன, சந்தனம் இருக்கும், சந்தனம் அது கழிச்சு வச்சுருப்பாங்க, அதை போட்டுக்குவாங்க. நான் சந்தனம் வைக்க மாட்டேன், ஆனால் திருநூறு வந்து நல்ல பட்டையாக வச்சுக்குவேன். ஸோ இது ஓகே ஸ்கூலில். ஸோ இன்னொன்று வந்து அது இது வந்து எப்போனா இந்த 10th ஸ்டாண்டர்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அங்கேயே தங்கி படிக்கணும், வெறும் சாப்பாடுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு போகணும். ஓகே. ஸோ அதனால் அங்கேயே இருக்கிறனால ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய நேரங்கள் ஃபுல்லாகவே என் ஃப்ரெண்ட்ஸுனே தான் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுனாலே உயிர். ஓகே. இப்போ வந்து அம்மா அப்பா வேணுமா, கூட பிறந்தவங்க வேணுமான்னு கேட்டால் அவங்களாம் எனக்கு வேணாம், ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அதே மாதிரி நான் இருந்துட்டேன். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டீச்சர் அடிச்சிடலான்டானா அடிச்சிடுவேன். ஓகே சரியா, அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் சொல்கிறேன், பண்ணாமலாம் இல்லை. சரியா, ஒரு ஆளை கரை வச்சு அடிக்கணும்னு நினச்சா அடிச்சிடுவோம். சரி, அது பிளான் பண்ணி ஆனால் யாருக்கும் தெரியாமல் அடிச்சுட்டு வந்துடுறது, அவ்வளோதான். இல்லைன்னா ஆளை வச்சு அந்த இப்போ இந்த கேங் செய்கிறதுனால இப்போ ஸ்கூலில் சம்மந்தமே இல்லாத வெளி சைடு அவுட் சைடர்ஸும் ஃப்ரெண்டானாங்க. ஸோ அதனால என்னோடய கேரக்டரே வந்து கம்ப்ளீட்டாக மாறிச்சு. ஸோ ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய கேரக்டர் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 கிடையாது. இன்னொன்று பக்தி வந்து அந்த தெய்வங்கள் மேலே அதிகமாகிடுச்சு. ஓப்பனாக சொன்னால் சங்கராச்சாரியெல்லாம் வந்தார்னா நான் தான் பக்கத்தில் உட்காந்து நின்றுட்டு பிரசாதத்தை அவர் கையில் கொடுப்பேன், அவர் கொடுப்பார். ஸோ பக்தி வந்து அவ்வளோ அதிகமாச்சு. ஸோ சாஷ்டாங்கமாக பணிந்து விழுறது, இந்த மாதிரி ஒரு காரியத்தில் வந்து நான் வந்து ஈடுபட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் வந்து ஆரம்பித்தது நல்ல பக்தி இருந்த கிறிஸ்துவ குடும்பம். ஆனால் 8th அப்படியே போய் 10th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திட்டேன். சண்டே வந்து ஒன்றுமே, இப்போ சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னாலே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்றுவேன். இன்னொன்று வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த டைமில் எனக்கு வந்து அதிகமாக வந்து சினிமாவில் அடிக்ட் ஆகிட்டேன், ஈடுபாடு. ஸோ ஏன்னா இவனுக்கு எல்லாம் சினிமா தானே. ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து விஜய்ன்னு ஒருத்தர் இருக்கான்.
ஸோ அவங்க அப்பா வந்து கோவர்த்தனன், அவர் வந்து பிஹெச்எல்ல வந்து அவர் வந்து அப்போல்லாம் வந்து அந்த டெக்கு வந்து வாடகை கொடுவாங்க. சரி, அவர் வீட்டில் வந்து 4-5 டெக்கு இருக்கும், ஃபுல்லாக கேசட்ஸ் இருக்கும், அந்த வீடியோ கேசட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, நான் காலையில் எழும்பின உடனே மேக்ஸிமம் அவன் வீட்டில் தான் தூங்கியிருப்பேன். அந்த 9th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போதெல்லாம். ஸோ வீட்டில் சொல்லிட்டு போயிடுறது, இது மாதிரி வந்து நைட் ஸ்ட்ரீட் நாங்கள் அங்கேயே தங்கி படிப்போம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி அவங்க வீடு. சரியா, அதனால எங்கள் அம்மா அங்கே தானே இருப்பான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. ஆனால் அங்கே போனாலே எனக்காகவே கேசட் வச்சுருப்பார் அவங்க அப்பா. ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன படம் வந்துச்சோ ஜேம்ஸ் பாரு. ஸோ இப்போ நான் பார்ப்போம், கரெக்டாக குளிக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவேன், இதுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன். லன்ச் டைம் வந்து 45 மினிட்ஸு, வீட்டுக்கு ஓடி வந்து சைக்கிளில் வருவேன், 5-10 நிமிஷத்தில் சாப்பிடுவேன், திருப்பி எங்கே போயிடுவேன், விஜய் வீட்டுக்கு போயிடுவேன். அந்த 45க்குள்ளார மீதி படத்தை மிச்சம் இருக்கிறத பார்ப்பேன், திருப்பி ஓடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மினிமம் 3 படத்தைனாச்சும் பார்த்துருவேன், மினிமம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த அங்கிள் வந்து எதுக்காக அதை வச்சா தெரியல, ஆனால் ஆல்மோஸ்ட் அடிக்டட் தான், ஆல்மோஸ்ட் அடிக்டட், சினிமாவில் அடிக்டடு, ஃப்ரெண்ட்ஸு வந்து ஃபுல் அடிக்ஷனு, ப்ளஸ் இந்த பக்தியிலையும். அதனால சுத்தமாக எனக்கு வந்து ஞானம் இல்லாமல் போச்சு. ஓப்பனாக சொன்னால் படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரியா, ஈவன் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்து, டேய் இதான்டா கொஸ்டின்னு, சரி இதான் படிக்கணும், இதான் நீ எழுதுன்னு சொன்னால் கூட நான் வந்து எழுத முடியாது. ஞானமே இல்லை, ஓப்பனாக சொன்ன ஞானமே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு ஸ்டேஜில் நான் போக ஆரம்பிச்சிட்டேன், அந்த ஒரு ஸ்டேஜில். ஸோ ஞானம் இல்லாத ஒரு ஸ்டேஜ். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கிளாஸ் வந்து பொண்ணுங்க முன்னாடி திட்டுவாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். சரியா, அது எதாவது சொல்லுவாங்கல்ல, என்னதான் நம்ம கோவப்பட்டாலும் நம்மளுக்கு மார்க்னு வரும்போது 0 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்கும். என்னதான் இருந்தாலும் சரி, என்ன தூக்கி அடிப்பார் சார்லாம், தூக்கி அடிப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால 10th ஸ்டாண்டர்ட் அங்கே படிக்கும் பொழுது ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, கொஸ்டின் பேப்பர் திருட ஆரம்பித்தோம். சரியா, நெக்ஸ்ட் லெவல், அது அடுத்த லெவல். அதான் கூட சேர்ந்து யார் கூட சேர்றோமோ அது ஃபஸ்ட்டாக தான் போகும். ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பர் திருடுவோம். ஸோ இது வந்து எப்படின்னா, காலையில் எங்களை வந்து 4 o'clock எழுப்பிவிடுவாங்க, 3:30க்கு எழுப்பிவிடுவாங்க. 4 o'clock நாங்கள் எல்லாரும் வந்து ஸ்டடி ரூமுக்கு வந்துடணும், கிளாஸ் ரூம் வந்துடணும், நாங்கள் எல்லாம் படிக்கணும். 5:30க்கு வந்து இது வந்து தேவாரம் திருவாசகம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆரம்பிச்சிருவாங்க. 6 o'clock முடியும். 6 o'clock முடிஞ்ச உடனே எங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அந்த 6:30க்கு கேர்ள்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க ஸ்கூலுக்கு. ஸோ 6:30லேருந்து கேர்ள்ஸ் வந்துடுவாங்க, நாங்களும் இருக்கிறோம். 8:30க்கு ஃபஸ்ட்டு, அதான் 6:30 to 8:30 ஒரு பீரியட் வந்து 2 hours எங்களுக்கு. அப்போ 8:30க்கு முடியும். 8:30க்கு எங்களை விட்டாங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு 9:30க்கு வந்துடணும். 9:30 to 10:30, 11:30, 12:30, 1:30 விடுவாங்க. ஸோ 2 hour கிளாஸில் 1:30க்கு விட்டாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு போயிட்டு 2:30க்கு திருப்பி வந்துடணும் ஸ்கூலுக்கு. அப்போ 2:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்கணும். 5:30க்கு எங்களை விளையாட விடுவாங்க. விளையாட விட்டாங்கன்னா ½ an hour விளையாட விட்டுட்டு அப்புறம் 6 to 6:30 வரைக்கும் ஒரு கிளாஸ் வைப்பாங்க, அரை மணி நேரம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு 8 o'clock வந்துடணும் நைட்டு. ஸோ அப்போ வீட்டுக்கு சாப்பிட தான் போக முடியும், குளிக்கிறதுக்கு. ஆனால் அங்கேயே சிலர் தங்கி அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து சாப்பாடு வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும், ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது எங்களுக்கு என்னென்னா, நான் அங்கேயே இருக்கிறனால இப்போ மார்னிங் வந்து அந்த கிளர்க்கு வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு 5 o'clock போல் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆஃபீஸ் ரூம் கீயை வந்து ஆஃபீஸ் ரூம் திறந்து அதில் இருக்கிற கீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸாக போய் திறப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த ஆஃபீஸ் ரூமை திறந்துட்டு அது லைட்டாக லாக் சும்மா சாத்திட்டு போயிடுவார். இப்போ நாங்கள் எங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும், ஏன்னா எங்கள் கிளாஸ் மேலே கீழே வந்து இது நாங்கள் வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். ஓகே, திறந்துட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஆஃபீஸுக்கு போகிறாரு, ஓகே உள்ளார ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாஷ்ரூம் போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பேர் உள்ளார போய் அதில் நான் போயிடுவேன். ஸோ மற்ற எல்லோரும் போயிட்டு உள்ளார போயிட்டு 12th ஸ்டாண்டர்டு, 11th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட். ஸோ 4 கொஸ்டின் பேப்பரில் ஒன்று எடுத்துக்குவோம். ஸோ ஒன்று எடுத்துகிட்டு ஸோ எங்களை மாதிரி இருப்பாங்க தெரியுமா, 11th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு, 9th ஸ்டாண்டர்ட்லாம் இருப்பான். அதுவும் ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு உதவி செய்யணும், சும்மாலாம் செய்ய மாட்டோம். 10 ரூபா வாங்குவோம். ஏன் அந்த 10 ரூபா வாங்குவோன்னா, எங்களுக்கு அங்கே பிஸ்கட் கொடுப்பாங்க. 10 ரூபா கொடுத்தா 1 ரூபிக்கு வந்து சின்ன பிஸ்கட்டாக இருக்கும், 10 பிஸ்கட் வரும். ஸோ 10 ரூபாய்க்கு அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இது சரியா, அது மாதிரி ஒரு அதனால் அதை ஒன்று பண்ணுவோம். ஸோ இது வந்து ரெகுலராக நடந்தது. இப்போ அப்படியே என் கையில் கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் என்னால் படிக்க முடியாது. ஓகே, நான் சொல்கிற பாயிண்ட் போகுதா? அதான், ஏன்னா அந்த சுத்த ஞானம் கிடையாது. இன்னொன்று, அந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா அதுக்கு உட்காந்து நான் பிட்டு எழுதிட்டு உட்காந்துருப்பேன்.
ஏன்னா ஞானம் இல்லை. ஓகே. ஸோ இதான் வரப்போகுதுன்னு தெரியும் எனக்கு. அதை வந்து உட்காந்து நைட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு சின்ன சின்னதாக எழுதிக்கிட்டு பிட்டு எழுதிக்கிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பிட்டு வச்சு தான் எழுதிக்கிட்டு இருப்பேன். ஸோ மாட்டாமல் பிட்டு அடிக்கிறதுக்கு அன்றைக்கி வந்து பயங்கர டேலண்டாக இருந்தேன். அது ஒரு டேலண்ட். ஆனால் இந்த கொஸ்டின் வரும் தெரியும் எனக்கு. இதான் ஸோ ஒன் வேர்டு இதெல்லாம் வந்து பசங்க ஹெல்ப்பில் நான் உட்காந்து பண்ணிவிடுவேன். இப்போ அதுலேயும் வந்து சொல்லுவேன், இந்த நான் மறந்துட போகிறேன், அதனால் இந்த ஆப்ஷன் அந்த ஏபிசிடினா இப்படி அவங்க வந்து கை 3 தட்டினா 3, 1னா 1, 2னா 2. ஸோ அவங்க கையே பார்த்துட்டு குறிக்கணும் கோடு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஞானம் சுத்தமாக கிடையாது. இதெல்லாம் ஞானம் இருக்கு, எப்படி காப்பி அடிக்கிறது, அதெல்லாம் நம்பர் 1 1 2 3 அதெல்லாம் ஞானம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுதான் அந்த லைஃப்பில் போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முறை வந்து என்னாச்சுன்னா, நாளைக்கு வந்து எக்ஸாமு, ஆனால் கொஸ்டின் அப்புறம் எடுக்கவே முடியல. ஸோ அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அப்போ ஒன் டே ஈவினிங் வந்து என்ன பண்ணோன்னா 6:30 மணிக்கு தான் எங்களுக்கு கிளாஸ் விடுவாங்கள்ல, அப்போ எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரோம். அப்போ திடீர்னு ஆஃபீஸ் ரூமில் பார்த்தா ஒருத்தரும் இல்லை, ஆனால் ஆஃபீஸ் ரூம் திறந்து இருக்குது, யாருமே இல்லை, உள்ளார யாருமே இல்லை. உடனே டக்குன்னு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு, டேய் யாருமே இல்லையாடா, உள்ளார போயிட்டு எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. உடனே முதல்ல எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க பாரு, ஏன்னா டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் போவாங்க அங்கே. உடனே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், அதில் வந்து இந்த பப்பாயா இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் விளைய வைப்பாங்க இந்த ஸ்கூலில். ஸோ எல்லா டீச்சர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க, எங்களுக்கு எடுக்கிற டீச்சர்ஸு எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க. உடனே எல்லோரும் தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ உடனே நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், டே நீ போயிடுறான், இல்லை நீ தான் கரெக்டான நீ போ, நாங்கள் எல்லாம் ஒரு டேரக்ஷனில் நின்றுக்கிறோம் சொல்லிட்டு எல்லாரையும் அந்த காரிடாரில் ஒரு டேரக்ஷனில் நிற்க வச்சுட்டேன். ஸோ யாருன்னா வந்தாங்கன்னா டக்குன்னு வந்து சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு உடனே நானும் உள்ளார போயிட்டு தேடினா கொஸ்டின் பேப்பர் கிடைக்கல. அப்போ அந்த சைக்ளஸ்ட் மிஷின் இருக்கும், சரி, அந்த காலத்தில் அதில் தான் அவங்க இது எடுப்பாங்க, ஜெராக்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் அந்த ஜெராக்ஸோட கார்பன் காப்பி வந்து அதில் இருக்கும். சில டைம் அதையும் எடுத்து லைட் வெளிச்சத்தில் வச்சு படிப்போம் நார்மலாக. ஸோ அது படிப்படி ஒருத்தர் எழுதணும் உட்காந்து. அப்போ அந்த கார்பன் இருந்தோடனே கார்பன் எடுத்துட்டேன், அது எந்த கார்பன்லாம் தெரியாது, எடுக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு தெரியாது, பக்கத்து ரூமில் இந்த ஆயாமாங்க வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் செட் பண்ணிவிட்டு அடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு பக்கத்து ரூம் கதவு வந்து உள்ளார லாக் பண்ணியிருக்கிறாங்க. திறந்த உடனே அந்த சைடு என் ஃப்ரெண்டு அந்த சைடு நிற்கிறவன் திடீர்னு வந்து இந்த என் ரூமுக்கு பக்கத்து ரூமு, என்னடா அது உள்ளார யாரோ திறக்கிறாங்களே இந்த கிளாஸ்லன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஓடி வரான். ஏன்னா என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு, ஜேம்ஸ் வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட்டான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி இப்போ தோட்டத்துலேருந்து வரதுக்கு டைம் எடுக்கும், ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த கார்பனை உள்ளார வச்சுட்டு ஷர்ட்டை டக்கின் பண்ணுறேன். கரெக்டாக அந்த நிற்கிறாங்க என் முன்னாடி நிற்கிறாங்க. ஜேம்ஸ் என்ன எடுத்த அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த டென்ஷனில் என்ன பண்ணிட்டேன், அவங்கள பிடிச்சி ஒரே கீழே தள்ளி விட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்டேன். நான் இப்படி வெளியே வரத்துக்கும் மாடியிலேருந்து என் இன்னொரு ஃப்ரெண்டு வாசுன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து லாலாப்பட்டில் சேர்ந்தவன். அவன் இறங்கி வரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவன் கையில் எப்போவுமே அவன் பேக் அடிச்சிருந்தான். உடனே இந்த கார்பன் எடுத்து அவன் இதில் போட்டுட்டு, நைட்டு வந்துடாத, வீட்டிலே இருந்துக்கோ, நீ வராத அப்படி சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவன்கிட்ட நான் கொடுத்தது யாருமே பார்க்கவும் இல்லை. ஸோ இப்போ வெளியே வந்துட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸு, சரியா, நான் என்னோட சேர்த்து 5 பேர் அப்படி கேஷுவலாக அப்படி நடந்து, ஏன்னா கேட் வந்து கொஞ்சம் தூரம், அந்த இது ஸ்கூல் கேட்டு. அப்போ இந்த அம்மா போயிட்டு இவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, கிளர்க்கிட்ட சொல்லிட்டாங்க, உள்ளே இருந்து ஜேம்ஸ் எதை திருடிட்டான் அப்படின்னு. உடனே இப்போ வெளியே வந்துட்டு என்ன கூப்பிடுறாங்க, 5 பேர் வாங்கடான்னு. உடனே நாங்கள் அப்போ கூட விளாட்றோம், யார் நீ தூரத்துலேருந்து கேட்குறோம், சார் யார் சார் தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கோம். 5 பேர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ரூமில் போயிட்டு லாக் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு பெரிய குச்சி ஒன்று எடுத்தார், நல்ல இந்த சைஸ் இருக்கும், போலீஸ்காரங்க வச்சுருக்கோம், நல்லா பெரிய குச்சி இருக்கும். எடுத்துகிட்டு எதுக்காக ஆஃபீஸ் ரூமுக்குள்ளார வந்த அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தண்ணி ரொம்ப தாக எடுத்துச்சு சார், ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் ஆஃபீஸ் ரூமில் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு. ஸ்கூலை சுற்றி 20 டேப் இருக்குது, பாலாத்து தண்ணி 24 hours வரும், எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்கும் அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். ஸ்கூலை ஃபுல்லாக டேப் வச்சுருக்குறோம், தண்ணி இருக்குது, நீ எதுக்கு வந்தேன்? நான் அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி சாதிக்கிறேன். அப்போ தள்ளி விட்ட ஆயம்மா, சரி ஜேம்ஸ் நீ உள்ள தண்ணி குடி தானே வந்த, தண்ணி குடிச்சியா அப்படின்னாங்க. நான் குடிச்சிட்டேன். சரி, அப்போது ஷர்ட்டில் என்னது கரையாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் நான் பார்க்குறேன், என் ஷர்ட் வந்து அந்த கார்பனோட கரை இருக்குது அப்போ தான் பார்க்குறேன். அது வரைக்கும் நான் பார்க்கல, அந்த இதில் பார்க்கல. இப்போ நம்ம எதுவுமே பேச முடியாது. உடனே ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு 4 ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜேம்ஸ் தான் உள்ளார போனால், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டானுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னா
யாருன்றதை ஆண்டர் எனக்கு வெளிப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணாரான்னு தெரியாது. ஆனால் ரியாலிட்டி அதுதான். ஏன்னா இவங்க தான் உயிர் நம்பியிருந்தேன், இவனுங்க தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க நம்பியிருந்தேன். ஆனால் சொன்னீங்களே என் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன பண்ணாலும் ஆல்மோஸ்ட் எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங் ஆயிடுச்சு. உடனே நான் சொல்கிறாங்க 4 பேர் வெளியே போய்ட்டுன்ட்டார். அந்த 4 பேர் அமிச்சிட்டாங்க, நான் மட்டும் மாட்டிக்கிட்டேமோ. ஸோ எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே குச்சி கையில் இருந்துச்சு, ஆனால் அடிக்கல அவர். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இவன் கோபக்காரன்னு தெரியும், அதே குச்சி பிடிங்கிடுவான்னு தெரியும், பிடிச்சிடுவான்னு தெரியும் அவருக்கு. ஸோ அதனால் அவர் ஒரே ஒரு காரணம் சொன்னார், எங்கள் அப்பா வந்து நல்ல பேர் பிஹெச்எல்ல, லஞ்சம் வாங்க மாட்டார், ரொம்ப சாஃப்டான ஆள், ரொம்ப பொறுமைசாலி, யாரையும் திட்ட மாட்டார், கோவப்பட மாட்டார். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா கோட்ரஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவர் சொன்னார், அவ்வளோ நல்ல ஒரு அப்பாவுக்கு வந்து நீ வந்து தருதலே ஒரு பிள்ளையாக பிறந்திருக்க பார்த்தியா, அதான்டா கேடு கட்டுது அப்படின்னாரு. இந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு வந்து இப்போ என்னை பற்றி சொன்னாலும் பரவாயில்ல, அப்பா இழுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. உடனே சொன்னார், நான் உன்னை அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நான் வெளியும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு காரியத்தை நான் செய்வேன். இப்போ நைட் 8 மணிக்கு நீ வரும்பொழுது நீ எடுத்துகிட்டு போன கார்பன் காப்பி ஒன்றும் விடாமல் எனக்கு வரணும். ஓகே, சரியா? வந்துருச்சுன்னா நீ ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னா இதை மாதிரி பையனா எங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா உன் மேலே எங்களுக்கு நம்ம இதுவும் கிடையாது, நீ நல்ல பேரும் கிடையாது, நீ நல்ல பேர் எடுத்ததும் கிடையாது, எதுவும் உன்னால் எங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. அதனால் நீ 8 மணிக்கு நீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலன்னா நான் கரஸ்பாண்டண்ட்டை சொல்லிடுவேன், பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிடுவேன், உனக்கு டிசி இம்மிடியட்டாக நான் கொடுத்துருவோம். அதனால் 8 மணிக்கு தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்னால் நம்ம ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி அப்பா வாடா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லாலாப்பட்டம்னா தெரியும் எல்லாருக்கும். ஸோ ஒரு மவுண்டன் தாண்டி போகணும், மவுண்டன் பேக் சைடு அது ஆக்சுவலி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வெளியே வந்தால் இவங்க 4 பேர் நிற்கிறானுங்க. சரியான கோவம் ஒருப்புறம், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக போயிட்டுருக்குறேன். அமைதியாக அவனுக்கு கூட போயிட்டுருக்கேன். அவனுங்களுக்கும் தெரியுது நான் மூட் அவுட் ஆகிட்டேன்னு தெரியுது. அப்போ போயிட்டே இருக்கும்பொழுது மச்சான் என்ன மச்சான் சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தான். இல்லை 8 மணிக்குள்ளார இது கொடுக்கணுமா அப்படின்னு. ஆனால் இன்னொருத்தர் அது எப்படி முடியும், கஷ்டமாச்சே, லாலாப்பட்டை எப்படி போகிறது அப்படி இப்படின்னு அப்படியே டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளாரையே பேசிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. அப்போ 8 மணிக்குள்ளார கொடுக்கலான்னா எனக்கு டிசி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ன உடனே ஒரு பையன் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த பொழப்புக்கு நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னா ஒரு வேர்டு வந்து அந்த செத்து போயிடலாம். அவன் வந்து ஆக்சுவலி ஜென்ரலாக தான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ வீட்டுக்கு போகும்போது போகிற வழியிலேயே நான் யோசிக்கிறேன், நடந்து போகும்போதே யோசிக்கிறேன், சரி ஓகே அப்போது செத்துட்டா அதான் அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு வாங்கல்ல, அந்த நம்ம செத்துட்டோன்னா ஸ்கூல் வந்து நம்ம செஞ்ச தப்பை வந்து மூடி மறைச்சிடும், அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது, இந்த ஒருத்தருக்கு தெரியும், அந்த ஆயாமாவுக்கு தெரியும், யாருக்கு தெரியாது. அப்போ யாருமே வந்து அதை இஷ்யூ எடுக்க மாட்டாங்க, வேறு எதுவும் ரீசன் சொல்லிவிடுவாங்க. ஸோ யாருக்கும் நம்மளும் வந்து நம்ம இதாக போயிடலாம், அந்த ஒரு கான்செப்டில் அப்படியே மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஜென்ரலாக என் மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குது. உடனே சரி ஓகே இதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் அப்போ போகும்பொழுதே வீட்டில் இந்த பேகான் ஸ்ப்ரே, இந்த ஆயில்மெண்ட் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் தெரியும். எங்கள் 2 ரூம் பெட்ரூமு, அது எங்கள் ரூம் ஒன்று. ஸோ நான் என்ன பண்ணேன், நேராக வீட்டுக்கு போகும்போது பேக்கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு மறைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா ஷர்ட் இதாக வீட்டில் கேட்பாங்க. சரி அதனால் போயணுன்னா ரூமில் போய்ட்டு மனதில் ஷர்ட்டை கழட்டிட்டு வாஷிங் மிஷினில் போட்டேன். சரி வாஷிங் மிஷினுக்குள்ளார போட்டேன், ஏன்னா அது துவைக்கும் போது அது போனால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அது போட்டேன். போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து அன்றைக்கி பார்த்தா அப்பா அம்மா அண்ணன் தம்பி நைட்டு 4 பேர் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அது பார்த்தோன்னா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சித்திர போகிறேன்னு அது ஒரு ஃபீலிங் வேறு அந்த டைமில். ஸோ ஒரு மரணத்துக்கு போகும்போது இப்படிலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கதவை சாத்த போகும்போது எங்கள் அப்பா அப்படி வந்தார். நான் என்ன கதவை சாத்துற அப்படின்னு கேட்டார். உடனே நான் ஜோம் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு, ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் ஜோமே பண்ண மாட்டேன், என்னடா இது ஜோ கிடைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், கதவை மூடிட்டு இதெல்லாம் எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு குட்டிக்கலான்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது திடீர்னு ஒரு மனசில் தோணுது, 2 வருஷமாக எனக்கு வந்து விக்கிரக ஆராதனை செஞ்சது ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு கடவுள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம மீடியாவில் இருக்கனா நம்ம யாரும் இது பண்ணக்கூடாது. சரி, ஸோ அந்த கடவுளை சொல்லி கூப்பிட்றேன், நீ வந்து நான் இப்போ சாக போகிறேன் சரியா, நீ உண்மையான கடவுளாக இருந்தீன்னா நீ வந்து என்னை காப்பாற்று, நான் இப்போ நாங்கள் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் பேரை சொல்லி 15 நிமிஷம் தேம்பி அழுகுறேன், என்னை காப்பாற்று, நான் இப்போ சாகணுமா. ஆனால் உண்மையாக சொல்கிறேன் ஜாக்சன்,
அன்னைக்கு மட்டும் அந்த தெய்வங்கள் உண்மையுள்ள தெய்வங்களாக இருந்ததுன்னா, சரியா, என்னை வந்து சந்திச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அந்த அந்த தெய்வங்களுக்கு நான் கோயிலே கட்டியிருப்பேன். புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது. அந்த அந்த இது வந்து அன்னைக்கு வந்திருந்தா. அந்த அன்னைக்கு வந்திருந்தான். 15 நிமிஷம் காத்துறேன், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அடுத்தது இன்னொரு மதத்தை தெய்வத்தை கூப்பிடுறேன். நீ வந்து அது நான் வந்து அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. அதை அவங்கள கூப்பிடுறேன். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை நான் வந்து வேண்டாம் வெறுப்பாக கூப்பிடுறேன். எப்படி கூப்பிட்டேன்னா, எங்கள் வீட்டில் வந்து முட்டாள்தனமாக ஒன்று நம்பிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ. முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தெய்வம் இல்லைன்னு தெரியும், சரியா? நீ உண்மையான தெய்வமாக இருந்தால் என்னை காப்பாற்று. மற்ற தெய்வத்துக்கு 15 நிமிஷம் விட்டு அழுது கூப்பிட்டீங்க. 10 இது வந்து ஏனாதனமாக கூட்டேன். அதுங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 25 நிமிஷம் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து செகண்ட் கூட நான் கொடுக்கல. சொல்லிவிட்டு அப்படி இது பண்ணுறேன். என் கை இவ்வளோ இந்த இடத்துல நிற்குது, வாய் திறந்துருக்குது. ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் பேரலைஸ் ஆகிடுச்சு. அந்த என்னால் மூவ் பண்ண முடியல. மூவ் பண்ண ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் நிற்கிறதுக்கு பலன் இல்லை. நிற்கிறதுக்கு பலன் இல்லாமல் அப்படியே கீழே விழுந்தேன். ஸோ விழும் பொழுது ஃபுல்லாக பாய்சனால் தரையில் கொட்டிச்சு. நல்ல கிளியர் வாய்ஸ். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது கிளியர் வாய்ஸ், கலங்காதே திகையாது, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன். இதை ஆண்டவர் பேசினேன். அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை காதுகளை கேட்டுச்சு. ஸோ அது கேட்ட உடனே கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன். நான் சொல்கிறேன் ஜாக்சன், அன்னைக்கு பேசின வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக இருக்குது. ஆமென். நான் 10th ஸ்டாண்டர்டில் கேட்ட அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும், நான் கலங்கி இருக்கும்போது அவர் வர்றாரு, நான் திகைக்கும் போது வர்றாரு, எப்போவுமே என் கூட இருக்கிறார். இவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. அது வந்து உண்மையாலுமே நான் வந்து மறக்கவே முடியாது. அந்த வார்த்தையை நான் மறக்கவே முடியாது. அதுவும் ஃபஸ்ட்டு டைம் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனுஷன் நிறைய பேர் வாய்ஸை நம்ம கேட்டிருப்போம், சரியா? அது வந்து எங்கள் மாமா வாய்ஸை கேட்டேன், எங்கள் அண்ணன் வாய்ஸை கேட்டேன், எங்கள் அப்பா வாய்ஸை கேட்டேன், என் தங்கச்சி வாய்ஸை கேட்டேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, சரியா? ஆனால் காடோட வாய்ஸை கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் தகுதியே இல்லை எனக்கு. அதான் தகுதி இல்லாத நம்மள்கிட்ட வந்து பேசுகிறாரு பாருங்க, அதுவே பெரிய பாக்கியம், நம்ம கிடைச்ச பெரிய பாக்கியம். நம்ம மாதிரி ஆளுங்களை தான் தேடி வந்திருக்கிறாரு. ஸோ அது அப்போ அந்த இது கிடச்சிது. உடனே கையில் கால்லாம் அப்படி செயல்பட ஆரம்பிச்சிது. ஸோ கபோர்டில் லுங்கி இருந்துச்சு, அதை எடுத்து நல்லா எல்லாத்தையும் தொடச்சேன். கீழே விழுந்தெல்லாம் தொடச்சிட்டு ஜன்னலை திறந்தேன். ஜன்னல் திறந்து விசிறி அடித்தேன். லுங்கி தூக்கி விசிறி அடிச்சிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு இது மாதிரி மரம்லாம் இருக்கும் அந்த சைடு, அங்கே அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டு ஆண்டவர் பேசிட்டான்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் பிசாசு ஒரு தாட்டை கொடுக்குறான், உண்மையாலுமே ஏசப்பா சத்தத்தை தான் நீ கேட்டியா? ஓகே, சரி. இந்த ஒரு டவுட் எப்போவுமே வந்து பிசாசு வந்து கரெக்டாக வந்துடுவான். அந்த டவுட்டு ஆண்டரே பேசினாலும் அவன் தந்திரக்காரன், அவன் வந்துடுவான், உள்ளார வந்துடுவான். ஸோ நான் என்ன பண்ணேன், அப்போ தான் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே அப்படிதான் சொல்லி மன்னிப்புலாம் கேட்டுட்டு ஒரு காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, இப்போ அவர் 8 மணிக்கு வான்னு சொல்லிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு 1 hour 1.5 hours நடக்குது இந்த நடக்கிற விஷயம். நான் 8 மணிக்கு இப்போ போகணும், டைம் வந்து 8 மணி ஆக போகுது, சரியா? இப்போ நான் போகிறேன். ஆனால் போகும்பொழுது அந்த சார் வந்து என்னை எதுவுமே கேட்கக்கூடாது விஷயம், ஏன்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் தான் என்கிட்ட பேசுனது உண்மை, உங்கள் சத்தத்தை நான் கேட்டது உண்மை, சரியா? எனக்கு இந்த ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்க, ஒரு அடையாளமாக காட்டுங்க எனக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புனேன். நேராக ஸ்கூலுக்கு போயிட்டேன். இவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என்கிட்ட சொன்னார், இந்த லைட்டுக்கு கீழே நான் நிற்பேன்னு சொன்னார். அவரோட பொசிஷன் எந்த இடத்துல நிற்பேன்னு கூட சொன்னார். நான் 8 மணிக்கு இந்த லைட்டுக்கு கீழே நிற்பேன், வராண்டாவில் நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னாரு. கரெக்டாக அந்த லைட்டுக்கு கீழே தான் நிற்கிறார் அவர். உடனே இங்கேருந்து தூரத்தில் பார்க்குறேன், அவர் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டேன். ஆண்டவரே நிற்கிறாரு, எது கேட்கக்கூடாது ஆண்டவரே, கேட்கக்கூடாது சொல்லிட்டு நேராக போனேன். அப்போ என் முன்னாடி அவர் நிற்கிறாரு. நான் போயிட்டு, சார் குட் நைட் சார் அப்படின்றேன். பார்த்தாரு, என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் நல்லா இருக்கேன் சார். ஏய் எக்ஸாம்க்கெலாம் படிச்சியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமாம் சார் படிக்கிறேன் சார். நல்லா படிக்கிறா, படித்தா தாண்டா முன்னேற முடியும். அவர் ஒரு அட்வைஸாக பேசுகிறார். சரி சார் நான் படிக்கிறேன் சார். நீங்கள் போலியா சார் நான் கேட்குறேன். அடுத்தது நீங்கள் வீட்டுக்கு போலியா, டைம் ஆகிடுச்சே, நீ வீட்டுக்கு போலியான்னு. ஆமாம்ல, எதுக்கு நிற்கிறேன் நான், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம தேவன் அந்த மறக்க பண்ணுவார்னு சொல்கிறோம். இல்லைண்ணா, நம்ம தேவனை மாதிரி
ஒரு தேவனை நம்ம பார்க்கவே முடியாதுப்பா, ரியலாக பார்க்க முடியாது. அவர் நிக்கிற காரியத்தையும் மறந்துட்டு இருக்காரு. ஆமா, நான் எதுக்கு நிக்கிறேன், எதுக்கு நிற்கிறேன், எதுக்கு உண்மையாக சொல்கிறேன். நானும் கேட்டால் அவர் எதுக்கு நிற்கிறாரு, இப்போ நான் கேட்குறேன் என்ன சார் போகலையான்னு கேட்குறேன். அவருக்கு ஆமாம்ல நான் ஏன் நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான். இது வந்து என்னை வந்து அந்த ஹார்ட்டை உடைச்சி தூக்கி போட்டுச்சு. இன்னும் ஆண்டர் மேலே இந்த அதிகரிச்சு வாசம் அன்பு. நேராக அந்த ரெஸ்ட் ரூம், எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் வந்து ஃபுல்லாகவே எங்களோட திங்ஸு, எங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, எங்களோட சூட் கேஸ்லாம் அங்கே தான் இருக்கும். அங்கே தான் எல்லாருமே உட்காந்து இந்த சீட்டு விளையாடுவானுங்க, சில வந்து தெரியாமல் தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா வேலையும் அங்கே நடக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஹாஸ்டல் எப்படி இருக்கும், அதுவும் வந்து ஒரு 25-30 பசங்க ஒரு ரூமில் தான் எப்படி இருக்கும், அப்புறம் பார்த்துக்கோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. ஸோ அப்போ அந்த ரூம்குள்ளார போகிறேன், போயிட்டு நான் கார்னரில் என்னுடைய பெட்டி இருக்கும், அந்த இதில் அந்த கார்னரில் போயிட்டு முழங்கால் போட்டுட்டு கத்தி அழுகுறேன். இவனுங்கெல்லாம் உட்காந்துட்டு ஜோக் அடிச்சுட்டு சினிமா பாட்டு கேட்டுட்டு எல்லாம் உட்காந்துருப்பானுங்க. அங்கே உட்காந்து கத்தி அழுகுறேன். எல்லாருக்கும் டவுட், என்னடா அது ஜேம்ஸ் இந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தானுங்க. எல்லாம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நடந்ததை சொன்னேன். உண்மையான தெய்வம் ஏசு தாண்டா, அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், இன்றைக்கி அவரோட சத்தத்தை நான் கேட்டேன் அப்படி சொல்லி அன்றைக்கி வந்து அந்த டெஸ்டிமனி ஷேர் பண்ணேன். அதில் செல்லமெல்லாம் வந்து ஆட போப்படா கதடிப்பாண்டா இவன் வந்து சும்மா சொல்கிறான்டா அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 2 பேர் மட்டும் சரி உங்ககிட்ட பேசின ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு கேட்டாங்க. இது நடந்தது வந்து ஃப்ரைடே. நான் சொன்னேன் என்கிட்ட பேசின ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். அப்போ அவங்ககிட்ட எப்படி பேசுவார், என்கிட்ட என்ன வார்த்தை பேசினாரோ அதே வார்த்தையை எங்கள் பாஸ்டர் மூலமாக உங்கள்கிட்ட பேசுவார்னு. நான் இது வரைக்கும் சர்ச்சுக்கு போகல, எதுவும் போகல, ஆனால் இப்போ சொல்கிறேன் என் பாஸ்டர் மூலம் பேசுவார். உடனே ஓகேடா சேலஞ்ச் வச்சுக்கலாமான்னாங்க. சேலஞ்ச் வச்சுக்கலாம். சரி எப்போ, இந்த சண்டே என் கூட சர்ச்சுக்குவா. சண்டே எப்போவுமே சண்டே வந்து நான் வந்து பசங்க கூட தான் சுற்றுவேன். இந்த சண்டே வந்து நம்ம சர்ச்சுக்கு போகலாம், என் கூட வா. சரியா, எங்கே இருக்கும் சர்ச்சு, எங்கே இருக்குன்னா 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். சரியா, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல். ஸோ நான் அவனை கூப்பிட்டு போகிறேன், நீ வா, 2 பேரும் வா, பார்க்கலாம் என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு முடிஞ்சது, சனிக்கிழமை அவனுங்க கூட தான் இருக்கிறேன். சண்டே வந்து காலையில் 2 பேரையும் கூப்பிட்டு வரேன், ஸ்கூல்லேருந்து நான் கூப்பிட்டு வரேன். சண்டே காலையில் எங்களை விட்டுருவாங்க. ஓகே. ஸோ சண்டே நைட்டு தான் நாங்கள் திருப்பி வரணும். ஸோ சண்டே காலையில் வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறேன், நாங்கள் 3 பேர் வரோம் சர்ச்சுக்கு, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு 2 டிக்கெட் எடுத்துருங்கன்னு. ஆனால் எங்கள் அம்மா வந்து இன்னும் ஆத்து மாதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நீ, ஏன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. நான் எதுவுமே சொல்லவும் இல்லை, நான் சாட்சி எனக்கு நடந்தது எதுவுமே யாரும் வீட்டுக்கு தெரியாது, எதுவுமே சொல்ல மாட்டேன். அது என்ன தெரியலப்பா, அது வந்து சில காரியங்களை அப்படியே வச்சுட்டே இருப்பேன். அது முடிஞ்சு அது என்றைக்குனா ஒரு நாள் சொல்லணும்னு வரும்போது சொல்லுவேன். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே ரைட்டு அப்படி சொல்லிட்டு பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போகும்போது ஒரே ஒரு ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே நான் அயோக்கியத்தனம் பண்ணும் பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது இவங்க என் கூட இருந்தாங்க, இப்போ என்னை வந்து யாரை மாற்றிட்டீரு, நீதிமானாக மாற்றிருக்கிறீர்கள். ஆமென். ஸோ இப்போ என் 2 ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரை, வேறு எதுவும் வேணாம், நீங்கள் 2 பேரும் தொட்டுருங்க, எங்கள் பாஸ்டர் நீங்கள் பேசிடணும், இல்லைன்னா எனக்கு பெரிய அவமானம் இது அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் போயிட்டுருக்கிறேன். அப்போ அந்த செல்லியம்மன் பஸ் ஸ்டாப்பில் இறங்குறோம். இறங்கி நடந்து போகும்போது பாஸ்டர் நெல்லையாரன், மறைந்த பாஸ்டர் நெல்லையாரன், சரியா, அவர் நல்ல பயங்கர ஃபேட்டாக இருப்பார். அவர் வந்து அந்த இடத்துலேருந்து சர்ச்சிலேருந்து ஒரு சாங் கேட்குது, சோர்ந்து போகாதே அப்படின்ற பாட்டை வந்து அங்கே பாடுறாங்க. அந்த பாட்டு வந்து உண்மையாலுமே நடந்து போகும்பொழுது அந்த இது ஹார்னில் கட்டி விட்டுருப்பாங்க. அவள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த செல்லியம்மன் பஸ் ஸ்டாப்லேருந்து போகும்போது அந்த பாட்டு கேட்குது, சோர்ந்து போகாதுன்ற சாங் வந்து உள்ளார பாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. சரி அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே உள்ளார சர்ச்சுக்கு போனோம். லாஸ்ட்டு ரோவில் ஆராதனை நடக்கும் முழங்கால் படிக்கிட்டு இருந்தோம். இவனுக்கு 2 பேர் வந்து உக்காந்துருந்தானுங்க. நான் முழங்கால் படிக்கிட்டு நான் வந்து அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தேன். இவனுக்கு 2 பேர் அப்படியே சும்மா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்து, ஏன்னா இவங்களுக்கு தெரியாது சர்ச்சோட இதை தெரியாதுல்ல. ஓகே. ஸோ இப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு வந்து அந்த பாஸ்டர் நெல்லையாரன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ 2 வாலிப பிள்ளைங்க இங்கே வந்திருக்கிறீங்க, 2 வாலிப பசங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னடா 2ன்னா இவனுங்க தானடா சொல்லிட்டு டக்குன்னு இவனை பார்த்து இவனுங்களை என்ன பார்த்தானுங்க. ஆனால் 2 பேருக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படி சொல்லிட்டு, கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. அதை வந்து 2 முறை சொன்னோன்னா உட்காந்தவங்கெல்லாம் முட்டி போட்டான். அவ்வளோதான். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு விஷயம்.
அந்த டைமில் நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் இது. ஸோ எனக்கு ஆண்டுகிட்ட நான் அழுதுகிட்டே நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இது வந்து உண்மையாகவே அண்ணா பார்க்குற நேயர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு புது காரியம். ஒருவேளை நான் கற்பனை பண்ணது எப்படின்னா, நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ஒரு வாலிப வயசு கடந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் தொட்டு இருப்பார்னு பார்த்தா உங்களை இந்த 10th ஸ்டாண்டர்ட்லேயே தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்க, வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. அந்த நேரத்துலேயே 2 ஆத்ம அறுவடை செஞ்சுருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னா. ஆனால் இப்போ எனக்கு மேபி இந்த கேள்விகள் எல்லாம் வந்து நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். ஆனால் நீங்கள் இப்போ ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆண்டவரை தெரிஞ்சுக்கின பிறகு சோதனைகள் வந்ததா உங்கள் வாழ்க்கையில்? ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய எதனாச்சும் சூழ்நிலைகள் உண்டாச்சா? இல்லை அப்பத்துலேருந்தே ஆண்டவரோடு கூட தொடர்ந்து இருக்கிறீங்களா? ஏன்னா சாத்தான் நீங்கள் சொன்னீங்க தந்திரமானவன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம எப்படியாச்சும் ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்க நினைப்பான், தள்ள நினைப்பான். இப்போ நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவரை நோக்கி போகும்போது இப்படிப்பட்ட தந்திர காரியங்கள் ஏதாச்சும் நடந்துச்சா? ஆண்டவரை விட்டு மறுபடியும் எதனா பிரிச்சிங்களா? இல்லை ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறீங்களா? எப்படி அண்ணன் இப்போ வந்து நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறீங்க. உலகத்தில் மூலை முடுக்கெல்லாம் இருக்கிற ஜனங்களுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து ஒரு சாதாரண கிறிஸ்தவனால் முடியாது. தேவனோடு இறுக்கமாக உருக்கமாக அவரை கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளையானால தான் அது கூடும். ஒருவேளை நடுவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டெம்ப்டேஷன் வந்ததா, சோதனைகள் வந்ததா, எப்படி என்ன? டெம்ப்டேஷன் வந்து ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் வர்றது தான். ஓகே, சரியா? இப்போ என்னென்னா, இப்போ இந்த சம்பவம் வந்து ஆக்சுவலி நான் என்ன தான் ரசிக்கப்பட்டிருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய கிருபையினால் நான் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை வந்து ஆண்டு ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார் அதுக்கு பிறகு. ஓகே, சரியா? ஸோ இதில் வந்து இன்னொரு கிரேட் என்னென்னா, ஆண்டவரை வந்து நான் அறிஞ்ச பிறகு, ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் வந்து அந்த ஞானத்தை கொடுத்தார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு காரியம். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு 0 to 9 தான் என்னுடைய மார்க்கே இருக்கும். 100க்கு 0 to 9 தான், சிங்கிள் டிஜிட் தான். எனக்கு தெரிஞ்சு 10 வாங்கினது சத்திரமே கிடையாது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து அப்போ ஒரு தீர்மானம். எனக்கு நம்மளுக்கு அந்த படிக்கிற டைம் என்ன சோதனைனா, இப்போ காப்பி அடிக்கலாமா வேண்டாமா, பிட்டில் நம்பர் 1 பிட்டு வந்து எந்த பிட்டுனாலும் அது வந்து அதில் ஞானம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆர்டரை ஏற்றுக்கிட்ட பிறகு எனக்கு என்ன சோதனைனா, இப்போ ஞானம் கிடையாது. ஸோ அப்போ பிட்டு எடுக்கணுமா, இப்போ திருடணுமா, இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸு, நான் கோவப்படுற ஃப்ரெண்ட்ஸு, ஸோ ப்ளஸ் இந்த வழிபாடுகள். ஏன்னா அந்த ஏஜ் வந்து பயங்கரமான ஏஜ். ஏன்னா இப்போ வந்து நான் வந்து போல்டாக வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், சரி, அது வந்து பயங்கரமான சோதனை. இதில் தடுமாற்றம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து சண்டே வந்து இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு, 8 மணிக்கு திருப்பி வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் மண்டே. இப்போ எனக்கு சோதனை என்னென்னா, 5:30 மணிக்கு நான் எதில் உட்காரணும்னா வழிபாட்டில் உட்காரணும். ஓகே, புரிஞ்சுதுங்க. நான் சொல்கிற சோதனை புரியுதா? ஃபஸ்ட்டு சோதனை அதுதான். இப்போ நான் இவ்வளோ நாள் வந்து சம்டைம்ஸ் நானே லீட் பண்ணியிருக்கிறேன். அந்த புக்கு கொடுப்பாங்க, அந்த புக்கை படிக்கணும், அவ்வளோதான். படிக்க அடுத்தது ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமாக அந்த இடத்துல பக்தியாக இருந்தது. அப்போ வந்து இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ எனக்கு வந்து அடுத்த சோதனை வந்து இப்போ வந்து காலையில் 5:30 மணிக்கு. இப்போ 5:30 மணிக்கு எல்லோரும் உட்காந்தாச்சு. கரஸ்பாண்டன்ட் இருக்கிறாரு, உட்காந்துருக்கிறாரு. ஃபஸ்ட் ஆள் நான் தான் எழும்பினேன். ஃபஸ்ட் ஆள் எழும்பிட்டு சொன்னேன், ஐயா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து உண்மையான தேவன் யாருன்றது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த கூட்டத்தில் சொல்கிறீங்க, கிளாஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவரோடய பார்த்தார், என்ன என்னது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் உண்மையான தேவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நான் வெளியே எனக்கு டைம் கொடுங்க, நீங்கள் உங்கள்கிட்ட பண்ணுங்கள், நான் வெளியே என்ன பண்ணுறேன், வராண்டாவில் போயிட்டு நான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு என்னோடய மாற்றம் யாருக்கும் தெரியாது ஒன்று, ப்ளஸ்ஸு இவன் ஒரு மாதிரி யாரோட ஆள் தான், அந்த ஆங்கிளில் தானே பார்ப்பாங்க நார்மலாக. ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் தான். என் மற்ற ஃப்ரெண்ட்ஸே என்னடா இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறானுங்க, என்னடா அப்படின்னு யாருக்குமே புரியல. நான் எப்படி எழுமிச்சு சொன்னது யாருக்கும் புரியல. ஸோ அவருக்கும் ஒன்றும் புரியல. ஒன்றா சொன்னார், ஓகே போ அப்படின்னாரு. இப்போ நான் இப்படி நவரும் பொழுது இந்த 2 பேர் எழுமிச்சு நிற்கிறான். சர்ச்சு போட்டது. அவனுங்க வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த சத்தத்தை கேட்டானுங்க. அவன் சொன்ன மாதிரி பாஸ்டர் பேசிட்டாரு, ஐயா நாங்களும் ஜேம்ஸ் கூட போயிட்டு ஜோம் பண்ண போகிறோம்,
நீ வந்து கிறிஸ்டின் கிடையாத, நீ எதுக்கு போகிற அப்படின்னா, இல்லை நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு வேர்டு சொன்னாங்க. Praise the Lord. உடனே இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த காலையில். ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த மாதிரி கேங் எதிர்பார்க்க நடக்குது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ நாங்கள் 3 பேரும் வெளியே வராண்டாவில் வந்துட்டோம். இப்போது அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளாஸ்க்குள்ளே இருக்கிறாங்க. வாசலுக்கு வெளியே வந்து இந்த சைடில் வந்து முழங்கால் போட்டுட்டு நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க சத்தம் கேட்குது, எனக்கு ஜோம் பண்ணிட்டுருக்கோம். இவர் வந்து வாட்சும் பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை வாட்சும் பண்ணுறாங்க. நான் எதுவுமே யாரையும் வந்து உன் கடவுள் வேஸ்ட்டு, என் கடவுள் தான் பெஸ்ட்டு அப்படிலாம் நான் இல்லை. சரியா ஜென்டலா. ஸோ இப்போ அன்னிலேருந்து நான் அந்த வழிபாடுக்கு போகிறத நிறுத்தியாச்சு. அது நிறுத்தியாச்சு. ப்ளஸ்ஸு பிட் அடிக்கிறத நிறுத்தினேன், கொஸ்டின் பேப்பர் திருடுறதை நிறுத்தினேன், கெட்ட வார்த்தை பேசுகிறத நிறுத்தினேன்னா இது ஒரு மாம்ச பலனில் நிறுத்தினேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் உண்மையாகவே ஆண்டரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டான்னா அதை கர்த்தரே மாற்றிடுவார். அந்த வைராக்கியம் அந்த இப்போ நீங்கள் இந்த 3 பேர் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஏன்னா ஒரு கூட்டம் இருக்கும்போது அந்த 3 பேர் பிரிஞ்சு போய் தேவனுக்காக இருந்தது. அதுதான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் இப்போ கெட்ட வார்த்தை பேசுகிறத கம்ப்ளீட்டாக இப்போ முன்னாடிலாம் எடுத்த உடனே கெட்ட வார்த்தை வரும். கெட்ட வார்த்தை இதாச்சு. இன்னொன்று அந்த கோப சுபாவம் எப்படி போச்சுன்னே தெரில. சொல்ல போனால் பயங்கரமான கோபக்காரன். எனக்கு தெரியும் ஏன்னா யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் கோபத்தை கண்டிப்பாக அந்த இதெல்லாம் ஆண்டர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து ஆண்டர் ஆட்டோமேட்டிக் விடுதலை கொடுத்தாரு. எதெல்லாம் நீங்கள் குறைவாக இருந்தீங்களோ அதில் எல்லாத்துலேருந்தே ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அப்போ இந்த டைம்லேயே வந்து ஒருத்தர் இப்போ கிளாஸில் இருக்கிற பசங்களே வந்து எங்கள் அப்பா வந்து குடிக்காரரு ஜோமனு ஜேம்ஸ் அப்படின்வாங்க. உடனே நான் வந்து அன்றைக்கி வைராக்கியமாக அந்த புதுசில் வைராக்கியமாக இருப்போம் தெரியுமா, உங்கள் அப்பாக்கா ஜோமன்ற, உங்கள் அப்பா இன்னும் குடிக்கவே மாட்டாரா, நீ வாடா எங்கள் கூட வந்து ஜோம் பண்ணுறா அப்படி சொன்ன உடனே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுவான். அவனும் வந்து உட்காருவான், ஜோம் பண்ணுவான். அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னன்னு தெரியலடா உங்கள் அப்பா குடிக்கவே இல்லைடா அப்படின்வாங்க. உடனே இவனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும், உடனே இவன் வருவான். அந்த மாதிரி ஒருத்தராக இதாச்சு. அந்த மாதிரி தான் நடந்துச்சு, ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்போது இப்போ நானும் ஒரு பக்கம் வந்து வைராக்கியமாக விட்டடிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன்னா இப்போ டெஸ்ட்லாம் வரும். ஓகே, இப்போ டெஸ்ட்லாம் வந்தாலும் எல்லாரும் விட்டு அடிச்சுட்டு இருப்பான், எல்லாரும் இருப்பான். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஓப்பனாக சொன்னால் ஒன்றுமே தெரியாது. நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு எனக்கு என்ன தெரியுமோ அது 1 மார்க் வாங்குறனோ 5 மார்க் வாங்குறனோ ஸோ எப்போவுமே நான் சொல்லுவேன் உண்மையாக இருப்போம், அவ்வளோதான். ஸோ யார் அந்த இது 1 காட்டு 2 காட்டு 1 காட்டு அதெல்லாம் யார் நீ பக்கத்தில் எனக்கு காமிச்சா கூட நான் பார்க்க மாட்டேன். ஆனால் பக்கத்தில் இருந்து ஃப்ரெண்டில் இருந்து காட்டுவானுங்க. இப்போ என் ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணன்லாம் எழுதுறானுவான். அதே நீ எழுது போ அப்படின்னு. எனக்கு என்னென்னா முன்னாடி வந்து நான் வந்து காப்பி அடித்து ஒரு 9 மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நல்லா தெரியும் இது காப்பி அடித்து வாங்கினதுன்னு தெரியும். ஆனால் இப்போ அதே 9 மார்க் நான் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஃபீல் ஹாப்பி, ஸோ ப்ரௌட். இல்லையா உண்மையாக ஹானஸ்ட் கிடைச்ச அது ஃபெயில் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு நீ எல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு, எல்லாம் காப்பி அடிச்சு பாஸ் ஆகிருக்கிற, நான் காப்பி அடிக்கல, ஒன்றும் அடிக்கலை, கத்தருக்கு பயந்து 9 மார்க் வாங்கியிருக்கிறேன்டா, போதும் போ. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ காப்பி அடிக்கக்கூடாது, பிட் அடிக்கக்கூடாது. ஸோ இந்த மூமெண்ட்டில் இப்போ பப்ளிக் எக்ஸாம் 10th வந்து பப்ளிக் எக்ஸாம். இப்போ பெரிய சோதனை என்னென்னா கிளாஸில் எல்லோரும் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதை மெயினாக வந்து எதுக்காக அப்படி அங்கேயே தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்கன்னா, ஈவன் நைட்டு 9:30 வரைக்கும் டீச்சர்ஸ் இருப்பாங்க, சொல்லித்தரதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. 9:30 10 o'clock கூட இருந்துருக்குறாங்க எங்கள் டீச்சர்ஸ்லாம். பக்கத்தில் 1-on-1 உட்காந்து சொல்லி தருவாங்க. ஓகே. ஸோ மக்கு பசங்க எங்களுக்கெல்லாம் அப்படி தான், எங்களாம் பக்கத்தில் சொல்லிட்டு. ஸோ இவங்களோட எல்லாருடைய என்னென்னா ஸ்கூலு வந்து எல்லோரும் பாஸ் ஆகிடணும், நல்ல மார்க் எடுக்கணும், அது அவங்களுடைய எண்ணம். இப்போ இவங்களுக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, அதில் மாலா டீச்சர் என்னோடய கிளாஸ் டீச்சருக்கு நான் வந்து ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. நானும் இன்னொரு பையன் என் ஃப்ரெண்டு இன்னொரு 2 பேரும் வந்து கண்டிப்பாக 100க்கு 100 ஃபெயில் ஆகிடுவாங்க. ஸோ அதனால அவங்க என்ன ஆப்ஷன் எங்களுக்கு இது பண்ணாங்கன்னா, நீ எங்கள் ஸ்கூல் பேரில் எழுதாத, ப்ரைவேட்டில் எழுதிக்கோ. ப்ரைவேட்டில் உனக்கு அப்ளிகேஷன், ப்ரைவேட்டில் ஸ்கூல் பேர்லாம் வராது, ப்ரைவேட்டாக படித்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் ஒன்று எழுத வைக்கல. ஏன்னா நீ ஃபெயில் தான் அங்கே போகிற, எங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, அவங்களுக்கு அதுனப்பா அவங்களோட இது. ஸோ அதனால் நீ ப்ரைவேட்டாக எழுத வச்சிடலாம் அப்படின்றத இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. யார் டீச்சர்ஸு கரஸ்பாண்ட் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள் அப்பாவை கூட்டுவோம், உங்கள் அப்பாட்ட பேசணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இது வரைக்கும் நான் ஸ்கூல் பக்கம் எங்கள் அப்பாவாகட்டும் எங்கள் அம்மாவாகட்டும் கூட்ட போகிறது வேறு யாருனா நான் அப்பா அம்மா சொல்லி, ஏன்னா நம்மளது ஹிஸ்ட்ரி அப்படி இருக்குது, யாரையும் கூட்டு போக மாட்டேன்.
ஃபஸ்ட்டு டைம் எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறேன். அப்பா எதுக்குடா கூப்பிட்றாங்க, இல்லைப்பா தெரியல வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு. அப்போ கரஸ்பாண்டன்ட் மால் அடிச்சு நான் நிற்கிறேன். அப்போ இந்த விஷயத்த சொல்கிறாங்க, உங்கள் பையனை வந்து நாங்கள் வந்து அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டியும் பாஸ் ஆகலை, ஒரு மார்க் ஷீட்டை பாருங்கள். அப்போ தான் எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் மார்க் ஷீட்டே பார்க்குறாரு. ஏன்னா எல்லா மார்க் ஷீட்டும் நானே எங்கள் அப்பா சைன் போட்டு ஒத்துருவேன். அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவருக்கும் ஷாக்கு, என்னடா இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவருக்கும் எதுவும் இதாகலை. ஆனால் அமைதியாக பார்த்தாரு. அவர் வந்து இல்லை கொஞ்சம் பாருங்கன்னாரு. கடைசியாக நான் சொன்னேன், ஒரே ஒரு வாட்டி மட்டும் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, அப்பா இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ், அவ்வளோதான், பப்ளிக் எக்ஸாம் அடுத்தது, நீ இது வரைக்கும் பாஸ் ஆகலையே அப்படின்னு. சரி, அவங்க வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி அவங்களோட கிளாஸ். உடனே நான் சொன்னேன், இல்லை நான் படிச்சிருவேன் அப்படின்னு. உடனே ஸோ அன்றைக்கி ஒரு பக்கம் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சரி ஆண்டவரே, எங்கள் அப்பாவை அவமானப்படுத்துறாதீங்க, ஸோ என்னையும் அவமானப்படுத்துறாதீங்க, நான் உமக்காக தான் நான் வைராக்கியமாக நிற்கிறேன், நான் காப்பி இப்படிலாம் ஜோம் பண்ணுவேன், நான் காப்பி அடிக்காமல் இருக்கேன்ல, நான் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறேன்ல, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன்ல, மனசில் ஜோம் பண்ணிட்டு எப்படியாவது இவங்க பேசணும் ஜோம் பண்ணோன்னே டக்குன்னு சரி கரஸ்பாண்ட் சொன்னார். சரி ஓகே, என்ன பண்ணுறது, எல்லா வருஷமும் 100% இந்த வருஷம் அவ்வளோதான். ஓகே சார், நீங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிங்க, ஓகே உங்கள் பையன் எங்கள் இதில் எழுதிட்டோம். எங்கள் அப்பா ஒத்துக்கல அதுக்கு. சரி, எங்கள் அப்பா சொன்னாடே நீ பார்த்து எழுதுறான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ நானும் உட்காந்து தெரிஞ்சது நான் படிச்சுட்டே இருந்தேன். ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வருவேன். ஸோ நாங்கள் ராணிப்பேட்டையில் போய் எழுதிட்டு வெளியே வந்து அந்த கிளாஸ் டீச்சர்ஸ், அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அங்கே வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிஹெச்எல் பஸ்ஸில் போவோம். ஸோ எல்லோரும் வந்தோடனே எல்லோரும் ஒரே பஸ்ஸில் ஏறி வரும். அப்போ வெளியே வரும்பொழுது டீச்சர் யாரை தேடுவாங்கன்னா எல்லா டீச்சரும் என்ன தான் தேடுவாங்க. எப்படி எழுதுறீங்க? ஏன்னா வந்த உடனே எல்லோரும் சுற்றி இருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன எழுதுனேன், அந்த 1 மார்க் இது என்ன ஆன்சரு, இது என்ன ஆன்சர், இது என்ன எழுதுனேன், இது என்ன எழுதுனேன். சில டைம் நான் என்ன எழுதுனதுன்னு எனக்கே மறந்துடும், இருந்தாலும் ஞாபகம் வச்சு சொல்லிடுவேன். சரியா, அதெல்லாம் பார்த்த உடனே பாஸ் ஆகிடுவான்டா இவன், பாஸ் 35 மார்க் 40 மார்க் எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்ன வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அன்றைக்கி. ஓகே. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. ஸோ அப்போ ரிசல்ட் வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு என் மேலே. ஸோ எனக்கு வந்து நான் அதை யோசிக்கல. அப்போ பார்த்தா இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் வந்தது, அப்போ பேப்பரில் வரும். பேப்பரில் நீ என்ன தான் நான் கேரி ஜாக்சன், யார் கையில் என் நம்பர் இருந்ததுன்னு தெரியாது, எல்லாரோட கையிலும் என் நம்பர் இருந்தது. ஏன்னா எல்லாரும் அவன் பாஸ் ஆகிறானோ இல்லையா, என்ன பார்த்துட்டே பாஸ். எனக்கு அவமானமாக போச்சாடா பாவில, எல்லாரும் என் நம்பர் ஏடா வச்சுருக்கீங்க, பூரா எல்லாம் அவன் நம்பர் விட்டானுங்க, எல்லாம் என் நம்பர், டீச்சர் முதல் என் நம்பர் தான் எல்லாம். பாஸ் ஆகிட்டான் அப்பாடா, பாஸ் ஆகிட்டோடா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். சரி மார்க் ஷீட் வாங்கலாம் சொல்லிட்டு, அப்போ முன்னாடிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ மார்க் வாங்க. அப்போல்லாம் வராதுல்ல, இதில் வராது, வெறும் நம்பர் மட்டும் தான் வரும். நம்பர் தான் பாஸ், நம்பர் வரலாம் ஃபெயிலு. ஓகே பாஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன். இது மார்க் வாங்கிறதுக்காக போகும்போது என்னுடைய மாலா டீச்சர் என்னை வந்து அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து என் கிளாஸில் உட்காந்துருக்குறாங்க. நான் அப்போ தான் உள்ளார போன உடனே என்னை பார்த்த உடனே ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என்னை கட்டி அணைச்சாங்க. கட்டி அணைச்சிட்டு அழுகுறாங்க. எனக்கு ஏன்டா, சரி நம்ம பாஸ் ஆகிட்டோம் போல ஆனந்த கண்ணீர், டேய் நீ சாதிச்சிட்டடா அப்படின்னாங்க. இல்லை மேம், ஏதோ பாஸ் ஆகிட்டேன் மேம். ஏதோ பாஸ் ஆகிட்டியா, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி நீ தான்டா ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னாங்க. எந்த டீச்சர் வந்து என்னை வேணான்னு சொன்னாங்களோ அதில் கர்த்தர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்க வச்சார். ஸோ என் லைஃப்பில் வந்து நான் 426 அவுட் ஆஃப் 500 நான் எடுத்தது. 500க்கு 420. ஸோ அந்த அப்போதுலேருந்து கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார். ஸோ ஒரு காரியத்தை படிக்கிறதுக்கு உண்மையாக நான் சொல்கிறேனே, கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்கிறேன். என் இருதயத்தில் ஓடினது அந்த வசனம். இப்போ நீங்கள் நான் அதுதான் சொல்ல இருந்தேன், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இது பெரிய காரியம் என்ன. நீங்கள் ஒரு டபுள் டிஜிட் வாங்காத ஒருத்தர், அந்த 9க்குள்ளே வாங்குகிற ஒருத்தர், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் கிளாஸில் ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்கி 500க்கு 426. கண்டிப்பாக இது உண்மையிலே பெரிய ஆச்சரியம் எனக்கு. அதானா ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் வந்து அவரிடத்துல கேட்கும்போது அவர் பரிபூர்ணமாக கொடுக்குறாருன்னு. இப்போ எத்தனை பேர் இங்கே இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர், நீ படிப்பில் குறைவு, நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாதவன், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிற தகப்பன் தாயும் பார்த்துட்டு இருப்பாங்க.
அவங்களுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் எதுக்குமே பிரயோஜனப்படாத பாத்திரம்ட்டு பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ நேயர்களுக்கு உண்மையிலே உங்கள் மூலியமாக எனக்கு ஆண்டவர் அவங்களோட கூட பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை தேடனா எதுவுமே சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு பெரிய சந்தோஷம்னா, இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. நான் இன்னைக்கு கேட்குற அத்தனை காரியமே எல்லா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸாக நான் அவங்களுக்குள்ளே இருந்து உங்களை நான் பார்த்தவன். நான் பெரிய சந்தோஷம் என்ன, இப்போ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, இப்போ தான் நீங்கள் ஆக்சுவலாகவே வந்து இன்னொரு உலகத்துக்குள்ளே போக போகிறீங்க. ஏன்னா டீனேஜ்லேயும் அடுத்த கட்ட டீனேஜ் இங்கே தான் வந்து நிறைய மாற்றங்கள், நம்ம அந்த வயசு அப்படி சொல்லுவாங்க, அதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். நிறைய புதிய நண்பர்கள் உள்ளே வருவாங்க, கொஞ்சம் வாழ்க்கையை குறித்து சிந்தனைகள் தொடங்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழல்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக வந்திருக்கும். எப்படி மேற்கொண்டீங்க? கர்த்தர் எந்த விதத்தில் உங்களுக்கு உதவி செய்தார்? அது எங்களுக்காக சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியுமா? ஸோ நீ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 10th முடிச்ச உடனே நாங்கள் எங்களுடைய பிளான் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்கேயே படிக்கிற மாதிரி தான். ஸோ அங்கேயே இருந்து படிக்கிற மாதிரி தான். ஆனால் ஒரு குடும்பத்தோட சூழ்நிலை, ஸோ குடும்பத்தோட சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் அப்பா வந்து ஒரிசாவில் இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஓகே. ஸோ அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த டைமில் ஒரு பிரிவை கொண்டு வந்தார், ஒரு செப்ரேஷன். ஓகே. ஸோ எப்போவுமே நான் வந்து நிறைய பேர் செப்ரேஷன் வந்து சில டைம் ஆண்டவர் வந்து நம்மளை வேணுட்டே பிரிச்சிருவார். அது எப்படி பிரிக்கிறாரெலாம் தெரியாது. ஆபிரகாம் அவங்க குடும்பத்தில் பிரித்து கொண்டது போல், ஆனால் பிரிப்பார். அது வந்து கண்டிப்பாக வந்து பிரிச்சிருவார். ஆமாம். ஸோ நான் மட்டும் அங்கேயே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நான் எப்படி மாறி இருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்த சர்க்கிளில் இருந்து ஆண்டவர் பிரிக்கிறதுக்காக ஒரு சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்தோடனே இப்போ வேறு வழியே கிடையாது. நான் எங்கே வராதாங்கன்னா சென்னைக்கு வந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஷிஃப்ட் ஆகிட்ட பிறகு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அன்றைக்கி கிடையாது. ஸோ எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது, அவ்வளோதான். என்னை சேர்த்த ஸ்கூல் வந்து அங்கே சென்னையிலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரவுடிசம்த்துக்கு பேர் போன ஸ்கூலு. ஸோ இதில் வந்து நான் அங்கே ஏற்கனவே நம்ம வந்து இதிலெல்லாம் பழக்கப்பட்டோமா, இதெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. அதனால இங்கே போகும்பொழுது இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து யாரோடையும் அட்டாச் ஆகலை. நான் பாட்டுக்கு போவேன். எனக்கு தெரிஞ்சு என் பசங்க கிளாஸ், எனக்கு தெரிஞ்சு 11th 12th ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. ஓகே ஓகே. இப்போ முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இப்போ வந்து 11 +1 +2 எனக்கு வந்து ஒரு நோட்ஸு வாங்குறது கூட ஆள் கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி லீவ் போட்டேன்னா, உன் நோட்ஸை கொடுறா, நான் எழுதி தரேன். ஓகே ஓகே. நான் பாடுக்க போவேன், நான் பாடுக்க உட்காருவேன், நான் பாடுக்க என் பாடத்தை படிப்பேன், நான் பாடுக்க எழும்பி வருவேன். என் டவுட்டும் கேட்க மாட்டேன், யார்ட்டையும் புரியலனாலும் கேட்டுக்க மாட்டேன். சரியா? அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தனியாக யார் கூட மிங்க போனேன். ஆனால் அந்த டைமில் வந்து நான் வந்து சென்னைக்கு போகும்போது என்னுடைய மாமா திருச்சபை, அங்கே மாமா திருச்சபை தான் போவோம். அப்போது வந்து அங்கே இருக்கிற யூத்து, அங்கே இருக்கிற பெரியவங்க, இவங்களுடைய ஐக்கியம், ஆவிக்குரிய நண்பர்களுடைய ஐக்கியம் வந்து எனக்கு கிடைச்சது. அதில் வந்து என்னை காட்டில் ஏஜ் ஒரு 5 வயசு 10 வயசு 15 வயசு இவங்களாம் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. நான் இருக்கிறது டீனேஜ், ஆனால் இவங்களாம் வந்து நல்ல முதிர்ச்சியானவங்க. அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதே வந்து ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சு. ஸோ அதனால வந்து இந்த உலக பிரகாரமான டெம்டேஷனுக்குள்ளார போனோமான்னு கேட்டால் அது வந்து ஏன்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலை அமைப்பு எல்லாமே தேவை. அதை வந்து கரெக்டாக ஆண்டவர் வந்து மோல்டு பண்ணார் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து யூத் மீட்டிங்கு, யூத் வில்லேஜ் மினிஸ்ட்ரி, சண்டே ஆனால் ஸ்ட்ரீட்டில் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸையாக பண்ண ஆரம்பிச்சு. இதுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை எனக்கு வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 12th முடித்தேன். 12th முடித்த உடனே அடுத்தது வந்து காலேஜு. சரியா? காலேஜ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நான் சேரணும்னு பார்த்தோம். பட் ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு ஆண்டர் கொடுத்தார். ஸோ அங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து நார்மல் ஒரு பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரானிக் சயின்ஸுன்ற ஒரு இதுக்குள்ளார போக ஆரம்பித்தேன். அங்கே படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும் பொழுதும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து காலேஜ்லான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேர் ரொம்ப இதாக வச்சுக்க மாட்டேன். அங்கேயும் ஒரு 3 பேர், அது டீசெண்டான பசங்க, டீசெண்டான ஆட்கள் தான். ஸோ அந்த லெவலில் ஆண்டர் கொண்டு போனார். ஸோ அது முடிச்சுட்டு அந்த டைமில் வந்து அந்த காலேஜ் டைமில் இது பண்ணும் பொழுது வேலைக்கு, அதான் 3 வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ வேலைக்கு ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அதை ஃபஸ்ட்டு 2 கம்பெனி. என்ன மாதிரியான வேலை சூஸ் பண்ணிங்கன்னா? இல்லை, அப்போ வந்து என்னென்னாப்பா, நான் காலேஜ் முடித்த உடனே எனக்கு வந்து வேலை கிடைக்கல. ஓகே. அப்போ வேலை கிடைக்காத உடனே அப்போ வந்து
நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், எங்கேயும் கிடைக்கல. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து இந்த ப்ளோ பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அந்த லேத் மிஷினில் வேலை செய்கிற மாதிரி. ஓகே. ஸோ அதில் வந்து வரியான்னு கேட்டால் 2500 சேலரி. ஓகே. ஸோ சரி நான் வர எல்லாம் பீகார் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒர்க்கு அது வந்து ஃபுல்லாகவே ஹீட்டில் தான் வேலை. ஸோ அதை ஃபுல்லாக க்ளவுஸ்லாம் போட்டுக்கணும், அந்த டையை மாற்றணும், அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரில் அந்த வேல்யூஸை செட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து போகும்போது இன்ஜினியர் மாதிரி ஒன்றை மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பேன். அங்கே போனால் ஃபுல்லாக க்ரீஸ் போட்ட ட்ரெஸ்ஸு தான் ஃபுல்லாகவே, அந்த லேத்தில் எல்லாமே உடம்பே க்ரீஸ் ஆகிடும். ஹீட்டு பயங்கர ஹீட்டு. ஸோ நான் நார்மல் ஹீட்டில் அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகி வரணும்னா பார்த்துக்கேன். ஓகே. அந்த மெல்ட் ஆகி வர பிளாஸ்டிக்கில் தான் வேலை செய்யணும். பயங்கர கொடுமை அதுவும் வந்து அந்த டையை மாற்றுறதுனா ஆல் ஐஸுக்கு என் பாதி உடம்புல பாதி சைஸ்க்கு டை இருக்கும். ஸோ அதை க்ரெயின் மூலமாக ஏற்றி அதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எடுக்கணும், அது ஹீட்லேயே சில இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து கடினமான வேலை. ஆனால் வீட்டில் தெரியாது நான் இவ்வளோ கடினமாக வேலை செய்கிறேன்னு தெரியாது யாருக்கும். ஆனால் அந்த 2500 சேலரியில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின்ட் ஆனேன். ஆனால் அதுலேயும் வந்து நான் வந்து கத்துற கிருபையினால் 2500 வாங்கினாலும் கரெக்டாக 250 தசமம் கொடுத்துருவேன். சரியா? இது அந்த கிறிஸ்டியன் பிரின்சிபல்ஸ் என்னவோ இல்லை, யாரும் வந்து என்னை வந்து கொடுன்னு சொல்லலை, யாரும் என்னை கேட்கல. பட் ஆனால் ஐ வில் கிவ் 250 ஓகே கொடுத்துருவேன். ஸோ ஆனால் அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா ஆகட்டும், எங்கள் அண்ணா ஆகட்டும், எங்கள் தம்பி ஆகட்டும் நல்லா சம்பாரிச்சாங்க, நல்லா சம்பாதிச்சிருந்தாங்க. ஆனால் நான் 2500 தான் சம்பாரித்தேன்.